ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகையோட எண்ணெய் பற்றி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மாதிரி மூலிகையை போட்டு நிறைய இப்போ கோவிலில் நிறைய நம்ம வெளியில் போகிற இடத்துல டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. இதை கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மூலிகையும் இருக்குது. ஸோ இந்த மூலிகையில் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ணெயை இதில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி இது நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெயை ஊற்றிடுறேன். இந்த எண்ணெயை ஊற்றி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அல்லது 2 நாள் அப்படியே அந்த ஆயிலில் வந்து அது அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கட்டும். இப்போ பாருங்களேன், ஃபுல்லாக நான் எண்ணெயை ஊற்றிருக்கேன். இப்போ இந்த எண்ணெயை ஊற்றி இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மூலிகையிலேயே விட்டுருவேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 1 டேவாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 days அல்லது 1 வீக் இருந்துச்சுன்னா கூட ஓகே. மினிமம் 1 day, மேக்ஸிமம் 1 வீக் இது நல்லா எண்ணெயில் ஊறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக இந்த மூலிகை ஆயில் வந்து நம்ம கூந்தலுக்கு ரொம்ப நல்லது, ஹேருக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி மூலிகை எண்ணெயை எல்லா டாக்டருமே இப்போ சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது நான் வாங்கின இந்த மூலிகையை வந்து நான் யூஸ் பண்ண இந்த நார்மல் தேங்காய் எண்ணெய். இது வந்து பார்த்தீங்கன்னா செக்கில் வந்து நல்ல எண்ணெய் தான். செக்கில் யூஸ் பண்ண ஒரு பியூரான கோகோனட் ஆயில் தான். இந்த பியூர் கோகோனட் ஆயிலை இதில் ஊற்றி நல்லா நான் சோப் பண்ணி 1 வீக் கழிச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன். இது யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு எங்கள் டாக்டர் சஜஸ்ட் பண்ணனால இதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஊற்றின தேங்காய் எண்ணெயை நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா 6 months யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 months யூஸ் பண்ணலாம். இது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.